கண்ணெதிரே தோன்றினாள். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வெளியில போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்கு, உன்னை பிக் பண்ற வேலை. நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். தயவு செஞ்சு இப்படி அசிங்கமா பேசாதீங்க. வெளியில போங்க சின்னையா. ஏய், என்னடி ரொம்ப ஓவரா தான் பிகு பண்ற? எனக்கு எவ்வளவு கேர்ள் பெஸ்டிஸ் இருக்காங்க தெரியுமா? எல்லாருமே மாடர்ன் பியூட்டிஸ். உன்ன மாதிரி ஒரு கிராமத்து பியூட்டிய என்ன மாதிரி ஒரு சிட்டி பாய் தேடி வர்றது பெரிய விஷயம். இதெல்லாம் மிஸ் பண்ண கூடாது, யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பல்ல இழிக்கிறதுக்கு வேற யாராவது இருப்பாங்க. இந்த சக்தி அப்படி கிடையாது. எதுக்கும் மசிய மாட்டேன்ற பத்தியா? இந்த பிடிவாதம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. வேண்டாம் சின்னையா, சொன்னா கேளுங்க. போங்க வெளியில. எனக்கு நீதான் வேணும், எனக்கு நீதான் வேணும். சின்னையா, சக்தி, சக்தி, என்னாச்சு? ஏன் கத்தன? சொல்லு சக்தி, ஏன் கத்தன? அது சார், ரூம கிளீன் பண்ணிட்டு இருந்தனா, அப்போ கால்ல ஏதோ கிழிச்சிருச்சு சார். ரத்தம் வருது பாரு. பார்த்து வேலை செய்யறது இல்லையா? வா, எந்திரி, வா. பார்த்து, மெதுவா மெதுவா, பார்த்து, மெதுவா வா. அப்படியே சேர்ல உட்கார். மெதுவா மெதுவா உட்கார். மலரக்கா, என்னங்கய்யா? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. சரிங்கய்யா. அதுல இருந்து காட்டன் எடுத்து அவங்க ரத்தத்தை தொடங்கி. சரிங்க சார். போது, நிறுத்து. ஏமா வேண்டாங்கிறீங்க? எப்படி ப்ளீட் ஆகுது பாருங்க. அதனாலதான் சிவா வேண்டான்னு சொல்றேன். இவ ரத்தத்தை தொடச்ச கையாலதான் இவன் நம்ம எல்லாருக்கும் போய் சமைப்பா. கொஞ்சம் நினைச்சு பாரு, எவ்வளவு அருவருப்பா இருக்கும். நீ போய் சமையல் வேலையை பாரு. சரிங்கம்மா. இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா உலகத்துல யாரையுமே காப்பாற்ற முடியாதுமா. நீ கொஞ்சம் சும்மா இரு சிவா. இதோ இவளோட அப்பா ரத்தனம் வருவாரு. அவர் வந்து தொடச்சி பாசமலருக்கு கட்டு போடட்டும், சரியா? ஏ ரத்தனம், அம்மா, உன் மக தேவையில்லாம காலை உடைச்சிட்டு வந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. வந்து என்னன்னு பார்த்துட்டு கட்டு போடு. அம்மா என்னம்மா சொல்றீங்க? என் பொண்ணு காலில் அடிபட்டு ரத்தம் வருதா? என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுமா? என்ன யோசிச்சுட்டே இருக்க? வா மேல. ஐயோ, தோ வரம்மா. என்னம்மாச்சு?
ஐயோ ஐயோ சக்தி என்னம்மா இது இவ்ளோ ரத்தம் வருது? ஐயா என்னங்கய்யா இது? முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோமா. கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோமா. கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல சரியா? சக்திக்கு என்னாச்சு? அம்மா தெரியலங்கம்மா, எப்படியோ அடிபட்டிருக்குமா. எவ்வளவு ரத்தம் வந்துச்சு தெரியுங்களா? உனக்கு எப்படி இப்படி காயமாச்சு? ஒன்னதான் கேக்குறேன், சொல்லு. கால்ல குத்தி கிழிக்கிற அளவுக்கு அப்படி நீ என்ன வேலை பார்த்த? பாத்தியா ருத்ரா, நீ எத்தனை வாட்டி கேட்டுட்டு இருக்க? கொஞ்சமாவது வாயை திறக்கறாளான்னு பாரு. ஒன்னதாமா கேக்குறேன், என்னாச்சுன்னு சொல்லு. அத நான் ஸ்டோர் ரூமை கிராஸ் பண்றப்போ சத்தம் கேட்டு உள்ள போனேன். என்னன்னு பார்த்தா கால்ல பிளட்டோட உள்ள இருக்கா. கேட்டதுக்கு சும்மா உள்ள கிளீன் பண்ண வந்தேன்னு சொல்றான். அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போறப்போ பார்த்து போறது இல்லையா? வர வர நீ ரொம்ப கவனக்குறைவா இருக்க. சக்தி, நாம ஒரு இடத்துல வேலை செய்யறப்போ ரொம்ப ஜாக்கிரதையா வேலை பார்க்கணுமா. என்ன பொண்ணுமா நீ? பாத்தியா எப்படி அடிபட்டிருக்கு? சக்தி, காயம் குணமாகிற வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. நல்லா ரெஸ்ட் எடு, புரிஞ்சுதா? சரிங்கம்மா. ரத்னம், அம்மா. முதல்ல இவளை கூட்டிட்டு போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. சக்தி வாமா வா. பாத்து பார்த்து பார்த்து கூட்டு போங்க, மெதுவா. சரிங்க ஐயா. பார்த்து பார்த்து மெதுவா வை, மெதுவா வை. என்னம்மா நீ ஜாக்கிரதையா வேலை பார்க்க மாட்டியா? எப்படி அடிபட்டிருக்கு? பாத்தியா அனிதா, அவளை உங்க அம்மா கிட்ட நெருங்க விடக்கூடாதுன்னு தான் அவகிட்ட இருந்த காஃபிய ரோகிணி கிட்ட வாங்கி கொடுத்து பழைய ரூம் இருக்கிற பொருளை கிளீன் பண்ண சொல்லி அனுப்பணும். ஆனா அவ கால்ல ஏதோ குத்திட்டு வந்திருக்கா பாத்தியா? இதுல உங்க அம்மா அப்படியே பதறாங்க பாரு, ஏதோ சொந்த மகளுக்கே ஆன மாதிரி. உங்க பையன் மட்டும் என்னவா? அத்தை, அவளுக்கு இடுப்பு உடைற அளவுக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தா அதையெல்லாம் செய்ய முடியாம இங்கிருந்து ஓடிடுவான்னு நினைச்சேன். ஆனா அவ அம்மாவோட அனுதாபத்தை வாங்குறதுக்காக எப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாத்தீங்களா? இதுக்கு உங்க பையனும் உடந்த. சரி 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 மருமகளே, கோவப்படாத. நான் என் பையனை சரி பண்றேன், நீ உங்க அம்மாவை சரி பண்ணு. இப்போதைக்கு நமக்கு பொறுமைதான் ரொம்ப முக்கியம், புரியுதா? புரிஞ்சுக்கோ. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ, எங்க என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சொல்லுங்க, என்னாச்சு? அத ஏன் கேக்குற சீதா? இன்னைக்கு நம்ம சக்திக்கு என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? சொல்லுங்க, சக்திக்கு என்ன ஆச்சு?
இன்னைக்கு அந்த வீட்ல இருந்த ஸ்டோர் ரூம்ல போய் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்ப அங்க இருந்த கட்டையில ஒரு பெரிய ஆணி இருந்துச்சு. அவ கால்ல குத்திருச்சுமா. ஐயோ, அவ உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தம் வெளியில போச்சு தெரியுமா? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அவ்வளவு ரத்தமா போச்சு? ஆமா சீதா, அத பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நானே நிதானப்படுத்திக்கிட்டு அந்த ரத்தத்தெல்லாம் என் கையாலேயே தொடச்சு சுத்தம் பண்ணி அவளுக்கு கட்டு போட்டு விட்டம்மா. இன்னும் அந்த ரத்தத்தோட பிசுபிசுப்பு இன்னும் என் கையில அப்படியே ஒட்டிட்டு இருக்குமா. நீங்க சொல்றத கேட்டு என் மனசு அப்படியே பதறி துடிக்குதுங்க. இப்போ நம்ம சக்தி எப்படிங்க இருக்கா? அவ தாங்க முடியாத வேதனையில இருக்கா சீதா. ஐயோ, என் பொண்ணோட கஷ்டத்துக்கு நான் தான் காரணம். நான் மட்டும்தான் காரணம். நான் மட்டும் ஒரு பாசமான அப்பாவா அன்பு காட்டி அரவணைச்சு அவளோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்திருந்தா நம்ம சக்தி இங்கே தானே இருந்திருப்பா. அவளுக்கு இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் வந்திருக்காதல்ல. சீதா, சொல்லுங்க. இல்ல சீதா, சக்தி அங்கேயே இருந்தான்னா ஆணி குத்தின வேதனைய கூட கண்டுக்காம அவ வேலைய பார்த்துக்கிட்டே தான் இருப்பா. அதனால அந்த காயம் ஆறுற வரைக்குமாவது அந்த புள்ள நம்ம வீட்லயே இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுமா. நீ என்ன நினைக்கிறம்மா? சக்தி நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன விடவும் வேற யாருங்க சந்தோஷப்படுவா? ஆனா ருத்ராமா தான் உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற வரைக்கும் சக்தியை நம்ம வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. அவங்களே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட பேச்ச மீறி சக்தியை எப்படிங்க கூட்டிட்டு வர முடியும்? அதான் யோசனையா இருக்கு. அவளை அங்கிருந்து நான் தூக்கிட்டு வரதுக்கு ஒரு பாசமான அப்பா மாதிரி தத்ரூபமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் என்னடானா அந்த ருத்ராமா சொன்ன காரணத்தை சொல்லி தடை சொல்லிக்கிட்டு இருக்காளே. என்ன சொல்லி இவ மண்டைய குழப்பி விடுறது? என்னங்க யோசிக்கிறீங்க? சீதா, எதுக்கும் ஒரு தடவை ருத்ராமா கிட்ட நீ பேசி பாரு. இது சம்பந்தமா அவங்க கிட்ட பேசுற தைரியம் எனக்கு இல்லைங்க. ஆனா நான் எப்படியும் சக்தியை பார்க்க போவேன். அன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாக்குறேங்க. சரிங்க, வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசி இல்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். இப்போ ஒரு டீ கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்களே, என்ன பண்ணலாம்? சரி, போய் பார்க்கலாம். ஐய, நம்மளே டீ போட்டு குடிச்சிடலாம். சர்க்கரை எல்லாம் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. இங்க இல்ல, அங்க இருக்கான்னு பாப்போம்.
ஏதோ கீழே விழுந்த சத்தம் கேட்டுச்சு. கிச்சனுக்குள்ளதான் சத்தம் கேக்குது. என்னன்னு தெரியல. யாரா இருக்கும்? சிவா சார் கிச்சன்ல நின்னுட்டு இருக்காரு. சார், என்ன சார் நீங்க போய் கிச்சன்ல நிக்கிறீங்க? இரு இரு இரு, பதட்டப்படாத. நான் டீ போட்டு குடிக்கலான்னு வந்தேன். என்ன கூப்பிட்டு இருந்தா நானே எழுந்து உங்களுக்கு டீ போட்டு கொடுத்துருப்பேன்ல சார். என்ன சார் இதெல்லாம்? நீங்க ஏன் சார் இதெல்லாம்? ஐயோ, சரி நீங்க போங்க சார், நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் இரு. உனக்கு தான் காலில் அடிபட்டு இருக்குல்ல, இப்ப நீ எதுக்காக எழுந்து வந்த? ஐயோ, நீ போய் தூங்கு, நான் பாத்துக்கிறேன். சார் உங்களை டீ போட விட்டுட்டு நான் எப்படி சார் போய் தூங்குவேன்? எனக்கு தூக்கம்லாம் போயிருச்சு சார். நானே உங்களுக்கு டீ போட்டு தரேன் சார். ஏய், என்ன உனக்கு மட்டும் தான் டீ போட தெரியுமா? எனக்கு போட தெரியாதா? உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நான் இதையே வேலையா செஞ்சிட்டு இருக்கிறவ. ஓ, அப்படின்னா எனக்கு ஆபீஸ் வேலை மட்டும் தான் தெரியும், இந்த வேலையெல்லாம் தெரியாதுன்னு சொல்ல வரியா? எனக்கும் எல்லா வேலையும் தெரியும். நான் எப்படி சூப்பரா டீ போடுறேன்னு மட்டும் பாரு. சார், எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காது. டீ தூளும் சர்க்கரையும் எடுத்து கொடுத்துட்டு அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு. ஓகே? சரிங்க சார். வந்து எடுத்து கொடு. என்ன பத்தவே மாட்டேங்குது? சார் கொடுங்க சார், நான் பத்த வைக்கிறேன். நீ எப்படின்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இந்த ஸ்டவ் பட்டனை இப்படி மேல தூக்கி விடணும். இப்ப அந்த லைட் அடிங்க சார். அப்படியா? சார் சார், என்ன? முதல்ல தண்ணி ஊத்தணும் சார். அதுக்கப்புறமா தான் டீ தூள் போடணும். தெரியும் தெரியும், சும்மா செக் பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல, நீ அலர்ட்டா தான் இருக்க. போதும் 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 போதும். சார் இன்னும் கொஞ்சம் ஊத்தலாம் சார். சரி. போதும் 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 போதும். சார் சார் சார், என்ன சார் 2 ஸ்பூன் போட்டா போதும் சார். 2 ஸ்பூன் போதுமா? சார் கொதிக்குது சார். கொதிக்கட்டும். நீ தானே நல்லா கொதிக்கணும்னு சொன்ன. சார் ரொம்ப கொதிச்சா கசப்பாயிடும் சார். சர்க்கரையை போடுங்க. சார் சார் போதும் சார் போதும். ஏன்? டீ தூள் தான் 2 ஸ்பூன் போட்டேன்ல. இல்ல சார், இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டா கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்குமா? இது என்ன லாஜிக்?
போதும் போதும் போதும். சார் இப்ப எரிச்சல் போயிடுச்சா சார்? ஆ ஆ போயிடுச்சு. தேங்க்ஸ். சரி ஓகே, நீ போய் தூங்கு. ம். என்ன நிக்கிற? போய் தூங்கு. சரிங்க சார்.